ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயத்தினுடைய அனைத்து ஸ்லோகங்களுக்கும் நாம பொருளை விஸ்தாரமா படிச்சு நிறைவு பண்ணியிருப்போம். வழக்கமா நாம ஒரு அத்தியாயத்தை முடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சாரத்தை சிந்தனை பண்றது, அதுக்கப்புறமா அடுத்த அத்தியாயத்துக்கு போறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சு கொண்டிருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஏவம் பரம்பரா பிராப்தம்னு குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு வழி. அப்பதான் அந்த அத்தியாயத்தினுடைய கருத்துகள் நம்ம மனசுல நல்ல சீட்டடா இருக்கும். அப்ப அடுத்த அத்தியாயத்துக்கு போகிற போது இந்த அத்தியாயத்தினுடைய கண்டினியூஷனை எங்கெல்லாம் நம்ம டச் பண்ண முடியும் அப்படிங்கறத மனசு தேடி கண்டுபிடிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம் இந்த விஷயம். இப்ப இந்த 5வது அத்தியாயத்தை பொறுத்தின வரைக்கும் ஸ்லோகார்த்தங்களை எல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு 15 நாள் ஆயிடுத்து. நம்ம கிட்டத்தட்ட 4 கிளாஸ் கேப் இருந்தாச்சு. அதனால நாம இன்னைக்கு அடுத்த அத்தியாயம்ங்கிறது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம இந்த சாரத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் அபிப்பிராயப்படுறேன். ஏன்னா போன தடவை ஒரு ஆடியோ உங்களுக்கு பண்ணி அமைச்சிருந்தேன். அது சாண்டிங் மாத்திரம். யூஸ்வலா அத்தியாயம் அப்புறம் சாரம் அப்புறம் சாண்டிங்னு போடுவேன். அன்னைக்கு டைம் இல்லை, அதனால நம்ம சாண்டிங்கை பண்ணி போட்டுடலாம்னு போட்டுட்டு இப்ப சாரத்தை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம சாரம் சம்மரி ஆஃப் 5th சாப்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். எங்க முடிச்சாரு பகவான் 5th சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல முடிச்சாருன்னு பார்க்கணும். எங்க முடிச்சார் அப்படின்னு சொன்னா, தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்ஸ்னம் ஞானாசினாத்மனக சித்வைனம் சம்சயம் யோகம் ஆத்திஷ்டோத்திஷ்ட பாரத. இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த அஜ்ஞானத்தினால அறியாமையினால ஆத்மாவை பற்றிய தவறான புரிதல்கள் உனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஞானம் என்கிற வாளினால் நீ அந்த சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொண்டு யோகம் ஆத்திஷ்ட அப்படின்னு சொல்லிட்டார். யோகம் ஆத்திஷ்டன்னா என்ன பார்த்தோம் நம்ம? உனக்கு சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஞானம் ஒண்ணுதான் வழி. ஆனா நீ அந்த ஞானத்தினால சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கொண்டு யோகம் கர்மயோகத்தில் கர்மயோகத்தை பின்பற்ற எழுந்திரு அப்படின்னு முடிச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தினால் மட்டும்தான் யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சஞ்சின்ன சம்சயம். இந்த என்ன டவுட்ஸ் வந்தாலும் சரி, என்னை பத்தின டவுட்ஸ் எனக்கு என்ன வந்தாலும் சரி, எனக்கு என்னை பத்தின புரிதல்கள்ல எனக்கு சரியான புரிதல்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் எனக்கு இந்த புரிதலை எப்படி ஏற்படுத்துறதுங்கிறது ஞானத்தினாலதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு காரியத்தை பண்ணி என்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு 10 தடவை நான் சுவாமியோட விக்கிரகத்தை நல்லா தேய்ச்சு 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 அலம்பி அலம்பி அதுக்கு நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணி வாழ்க்கை பூரா அது ஒன்னே பண்ணி கொண்டிருக்கேன்னா கூட என்னால அறிய முடியாது என்னை நான் யார் என்று. எத்தனை கர்மா பண்ணினாலும் சரி, நகி ஞானேன சதிருஷம். இதெல்லாம் நம்ம 4வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். ஞானத்தினால் மட்டும்தான் ஸ்ரேயான் திரவியமயா யஜ்ஞா ஞான யஜ்ஞ பரந்தம். எந்த யஜ்ஞம் நீ பண்ணினாலும் சரியப்பா, நீ ஞான யஜ்ஞம் தான் ஸ்ரேயஸ் கொண்டது அப்படின்னு எல்லாம் சொன்னாரா? அப்ப ஞானத்தினாலதான் உனக்கு அந்த சந்தேக நிவர்த்தி, நீ தவறான புரிதல்கள் அறியாமையினால் ஏற்பட்ட சந்தேகமானது உனக்கு தீரும்னு சொல்லியிருக்காரே. இப்ப என்ன பண்ணணும் இவர்? நியாயமா பார்த்தா அதை எப்படி முடிச்சிருக்கணும் அவர்? யோகம் ஆத்திஷ்டன்னு ஏன் சொன்னார்? ஞானம் ஆத்திஷ்டன்னு சொல்லக்கூடாதா? அப்ப இவ்வளவு ஞானத்தை புகழ்ந்ததுக்கு அப்புறம் யோகம் ஆத்திஷ்டன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனி ஸ்டூடெண்ட் வில் கெட் அ டவுட் ஆச்சே இல்லையா? நமக்கு கவனமா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்பா சொல்லிட்டார், ஞானத்தினாலதான் நமக்கு இந்த சந்தேகங்கள் தீரும். சரி, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெயி, வில்லு அம்பெல்லாம் ஒரு ஓரமா வெயி, உட்காரு, எடு, முதல் உபனிஷத்து எடு, ஃபர்ஸ்ட் நீ முண்டக உபனிஷத்தை படிக்கலாம் வா ஓடியா அப்படின்னு சொல்லுவாரான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. எடுத்து அம்பரா துணி எல்லாம் மேல போடு, மணமடான்னு வில்லெல்லாம் எடுத்து நாணேத்து கூட அம்பனி முதல்ல அப்படின்னு யோகத்தை பின்பற்றுன்னு எழுப்பி விடுறாரே. உத்திஷ்ட, எழுந்துக்கோன்னு சொல்றாரே. உனக்கு ரொம்ப டவுட் ஆயிடும். நம்மளுக்கும் அதே டவுட் தான் வரும்.
சரி, நமக்கு எது நமக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். இந்த ஞானத்தினாலதான் சாந்தி மாப்னோதின்ல அவன் சொல்றார். இப்ப சாந்தி கிடைக்க வேண்டாமா எனக்கு? இவர் என்ன மறுபடியும் மறுபடியும் கர்மம் கர்மம்ங்கிறாரே அப்படின்ற எண்ணம் வருதா இல்லையா? அதனால அர்ஜுனனுக்கு கேள்வியோட அந்த அடுத்த அத்தியாயத்தை நாம பார்க்கிறோம். நமக்கு இந்த கனெக்டிவிட்டி புரியணும். அதுக்காக தான் இவ்வளவு விஸ்தாரம் பண்றேன். அது இந்த கனெக்டிவிட்டி புரிஞ்சாதான் கர்மமா ஞானமா, கர்மமா ஞானமா, விச் டு சூஸ் அப்படின்ற டில்லி டாலி அவனுக்கு இன்னும் இருக்கு. அவன் முதல்ல இருந்து என்ன கேட்டுக்கொண்டிருக்கான்? எஸ் ஸ்ரேயஸ், எனக்கு எது ஸ்ரேயஸ் அதை சொல்லு. எஸ் ஸ்ரேயஸ்யா நிச்சிதம் புரூஹிதன், எனக்கு எது ஸ்ரேயஸோ அதை நிச்சயமாக நீ சொல் அப்படின்னு எங்க ஆரம்பிச்சான்? 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல அவன் அதை ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அங்கேருந்தே அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு ஸ்ரேயஸ், எனக்கு சிறந்ததை சொல். எனக்கு இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, அதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம், அப்படிலாம் எல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஐ நீட் வாட் ஐ ஆக்சுவலி வில் ஃபிட் இன் டு, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான் இல்லையா? அங்கதான் இங்கேயும் ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் நீ சந்நியாசத்தையும் புகழற, திரும்பி இதையும் புகழற, கர்மயோகத்தையும் புகழற, இப்படி எல்லாத்தையும் புகழ்ந்தனா எனக்கு ஏதாவது ஒண்ணு எஸ்ரேயஸ் ஏதையோர் ஏகம், ஏதாவது ஒண்ணு சொல்லப்பா, நான் ஃபாலோ பண்ணறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. ரெண்டுமே நீ வெரி குட் வெரி குட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சொன்னா என்னப்பா அர்த்தம் அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வி. ஆகையினால அவன் என்ன கேட்க வரான் அப்படிங்கறத பார்த்தா, எனக்கு எது நிச்சயமாக ஸ்ரேயஸை தரக்கூடியதோ அதை நீ சொல்வாயாக அப்படிங்கிறத சொல்லிட்டான். பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, அதெல்லாம் நான் ரெண்டெல்லாம் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். சந்நியாசம் கர்மயோகம் இந்த 2 விஷயங்கள்ல ரெண்டுமே நிச்சயமாக ஸ்ரேயஸை தரக்கூடிய நிஸ்ரேயச கராவுபம். 2 உபவுன்னு சொன்னாலே 2, இந்த ரெண்டுமே ஸ்ரேயஸை தரக்கூடியதுதான், உனக்கு நன்மையை செய்யக்கூடியதுதான். ஸ்ரேயஸ்னு சொன்னா மேலான நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உனக்கு ஒருத்தனுக்கு எது மேலான நன்மைனா, இந்த பிறவி சுழல்ல மாட்டிக்காம இருக்கிற அறிவை கொடுக்கறது தான் மேலான நன்மை. வேற நன்மைங்கிறதே கிடையாது. இன்னொரு கருவறைய நான் அண்டக்கூடாது, அதுக்கு எனக்கு அறிவு இருக்கணும். நான் யாரு, நான் ஏன் அண்ட வேண்டாம், நான் ஏன் அண்ட மாட்டேன் அப்படிங்கறதுக்கான அறிவை கொடுக்கறது இருக்கு இல்லையா? அதுதான் உண்மையிலேயே ஸ்ரேயஸ் அப்படின்னு. அறிவுதான் அந்த இடத்துல சிறப்பு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கு, நம்ம படிச்சிருக்கோம். அங்கேயே சிறப்பை பற்றி எல்லாம் படிச்சோம். இப்ப கூட சிறப்பு ஈனும் செல்வம் பெரினும் அப்படின்னு இப்பதான் நம்ம திருக்குறள்ல இந்த அதிகாரத்துல படிச்சிருக்கோம். இன்னா செய்யாமை அதிகாரம் முதல் குறள் கூட. எங்க எல்லா இடங்கள்லயும் சிறப்புங்கிறது இந்த ஸ்ரேயசத்தான் குறிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏது தயோஸ்து கர்ம, இதுல 2 சொல்லிட்டேன், 2ம் ஸ்ரேயசத்தான் கொடுக்கறது. ஆனா அது 2ல தயோஸ்து கர்ம சந்நியாசா கர்மயோகம் விசிஷ்யத்தே. இந்த கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகமானது கொஞ்சம் வசதியானது. இந்த இடத்துலதான் 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ற, கர்ம சந்நியாசம் கர்ம யோகம். கர்ம சந்நியாசம்னா என்ன? நான் இனிமே கர்மாவே பண்ண வேண்டாம், நான் கர்மா பண்ணறதுக்கான எலிஜிபிலிட்டியிலேருந்து நான் சந்நியாசம் பெறுவேன். அப்பனா என்ன அர்த்தம்? நான் கர்மா எப்ப பண்ணுவேன்? நான் ஒண்ணு கிரகஸ்தனா இருக்கணும், இல்லைன்னா பிரம்மச்சாரியா இருக்கணும், இல்லைன்னா வானப்பிரஸ்தனா இருக்கணும். அங்கதான் எனக்கு கர்மா இருக்கு. இதுக்கு தாண்டி சந்நியாசம்ங்கிற ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டேன், வாழ்க்கை முறையை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அங்க நோ கர்மா. அதுதான் கர்ம சந்நியாசம், ஆசிரம வாழ்க்கை முறை. துறவியாக வாழ்வது, காஷாயம் உடுத்திக்கொண்டு துறவியாக வாழ்வது, அப்படி வாழறது கர்ம சந்நியாச. கர்மத்தை எல்லாம் சந்நியாசம் பண்ணும்போது மந்திர பூர்வகமாக அனைத்து கர்மங்களில் இருந்தும் நான் நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எனி சார்ட், நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எனக்கு மந்திரமே பண்ணி, மந்திரத்தின் மூலமாக எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, எதுக்கு அது பண்றது? உட்காந்து படி அப்படிங்கிறதுக்காக தான், படிக்கிறதுக்காக தான் இந்த சந்நியாசம். அல்லது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லோக சங்கிரகத்துக்காக அந்த சந்நியாசம். இப்ப இந்த சந்நியாசம்ங்கிற வாழ்க்கை முறை, காஷாய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத காட்டிலும் கர்ம யோகம் விசிஷ்யத்தே அப்படின்னு சொல்ற. ஏன் கர்ம யோகம் விசிஷ்யத்தேன்னா, இந்த கர்ம யோகத்துல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு, என்ன பண்ணுவாகும் அப்படின்னு, எல்லா வேலையும் எல்லாரும் பண்ற மாதிரியே, எல்லா காத்தால் எழுந்ததுல இருந்து அவன் நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள் எத்தனை காரியங்கள் இருக்கோ எல்லா காரியங்கள்லயும் அவன் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அவன் எப்படி ஈடுபடுறாங்கிறதுல மாத்திரம்தான் டிஃபரன்ஸ். அதைத்தான் இந்த அத்தியாயம் பூரா நம்ம விவரமா பார்த்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப
இப்ப இங்க வந்து இது ரெண்டுல அவனுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இவன் இந்த கர்ம யோகம் பண்ணும் பொழுது இவன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறான். இவன் எப்ப பார்த்தாலும் எதுலையாவது ஆசைப்பட்டு எதுலையாவது மாட்டிக்கொண்டு எதையாவது விரும்பி வெறுத்து எதையாவது அடைய வேண்டும் என்ற தேடல்ல அவன் ஈடுபட்டு கொண்டு இருந்தவன் அதை மாற்றிக்கொண்டு அவன் எல்லா காரியங்களையும் அவன் சித்த சுத்திக்காக மாத்திரம் செய்வதாக மாற்றிக்கொள்கிறான். நித்திய நைமித்திக கர்மங்கள், காமிய கர்மங்கள், பிராயஷ்சித்த கர்மங்கள் இத்தனையும் இருந்தவனுக்கு ஒவ்வொன்னா அவனே விலக்கி விலக்கி காமிய கர்மத்தை முதல்ல விலக்கி பிராயஷ்சித்த கர்மத்தை அதுக்கப்புறமா விலக்கி வெறும் நித்திய நைமித்திக கர்மா மாத்திரம் பண்றேன், அதையும் நான் பலனில் நாட்டம் இல்லாமல் என்னுடைய சித்த சுத்திக்காக வேண்டி நான் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கிறான் இல்லையா, தட் இஸ் கர்மயோகா. இவர் என்ன சொல்றார், அவ்வளவு வேலை அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தும் கூட அவன் அதை எல்லாத்துலயும் சித்த சுத்திக்காக மாத்திரம் அதை பண்றேங்கிற எடுத்துக்கிறானே, அவன் தான்ப்பா அதை விட வசத்தம். நீ அதைத்தான் பண்ணணுங்கிறதான் சொல்லிகிட்டே இருக்கார் மறுபடியும் மறுபடியும். நீ கர்மா தான் பண்ணணும். கர்ம சந்நியாசம் என்பதை விட உனக்கு எது சூட் ஆகும், வாட் இஸ் சூட்டபிள் ஃபார் மீ திருப்பி திருப்பி கேட்கறியே, உனக்கு கர்ம யோகம் தான் சூட்டபிள் அப்படின்னு. அப்புறம் சொல்ற நேயஸ்ஸ நித்திய சந்நியாசி யோன துவேஷ்டி ந காங்ஷதி. எப்படிப்பட்டவன் அந்த சந்நியாசி, அவனுக்கு ஒரு டெபினிஷன் கொடு. நித்திய சந்நியாசியாக அவன் இருக்கிறான். எதில இருந்து அவன் சந்நியாசம் பெறுகிறான்? யாரு இந்த கர்ம யோகி எதிலிருந்து இருந்து சந்நியாசம் பெறுகிறான்? அவன் யாரையும் வெறுக்கிறது இல்லை. எதன் மீதும் அவனுக்கு ஒரு ஏக்கம் கிடையாது. இது கிடைக்கலையே, இது வரலையே, இது போகலையே, என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலையே, எனக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே. இன்னைக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் நான். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஏக்கம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில மனுஷன்னு பிறந்தாவே தான் செய்யற வேலைக்கு எங்கேயாவது ஒரு ரெக்கக்னிஷன் வரணும்னு ஒரு ஆசை எப்பவும் இருக்கத்தான் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி கொண்டு இருக்கும். அதெல்லாமே கிடையாது. யோன துவேஷ்டி ந காங்ஷதி. எனக்கு அவனுக்கு பெரிய விருப்பம் கிடையாது, ஒரு வெறுப்பும் கிடையாது. நிர்த்வந்துவோ, இருமைகளுக்குள் மாட்டிக்கொள்பவன் அல்ல அவன். வந்து விருப்போ வெறுப்போ, லாபமோ நஷ்டமோ, வெற்றியோ தோல்வியோ, குளிரோ வெப்பமோ எதுவுமே அவனை பாதிப்பது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்குத்தான் பந்தத்திலிருந்து ஈஸியா வெளியில வர முடியும். அப்பா உருவாருக விமவ பந்தனா சொல்றாரு இல்லையா இதுல மிருத்யுஞ்ச மந்திரத்தை. ரொம்ப அழகான மந்திரமாச்சு. அதனால அத மாதிரி அவன் நைஸா அப்படிலேருந்து நடந்துக்கிறான், அதுல இருந்து வெளியில வந்துடுறான் அப்படின்னு அவனை புகழறார். கர்ம யோகிய வந்து புகழறார். அடுத்தது அப்புறம் சொல்றார், ரொம்ப பண்டிதனா இருக்கிறானே அவனுக்கு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் சன்னியாசியா இருந்தாலும் சரி, கர்மயோகியா இருந்தாலும் சரி, போத் ஆர் ஈக்குவல்னு பண்டிதனுக்கு புரியும். பாலாகாதான் பிரித்தக்னு நினைக்கிறான். வேற வேறன்னு நினைக்கிறது யாருன்னா, ரொம்ப மெச்சூரிட்டியே இல்லாம அரையும் குறையுமா படிச்சுட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சுட்டு, ஓ சந்நியாச வேடம் தரித்தவர்கள் பெரிய இது, அவன் வந்து இல்லறத்திலேயே இருந்து அவன் கர்மயோகியாக இருக்கிறவன் மகா மட்டம் அப்படின்னு அவர்கள் தான் நினைக்கிறார். ஆனா பண்டிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இவர்கள் இருவரில் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ சொல்றாரு. ஏன்னா நீ பண்டிதனா இருந்தா எங்க சொன்னார் முதல்ல பண்டிதன், இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் இதுல 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சேயே என்ன சொன்னார், பண்டிதன் மாதிரி பேசுறையப்பா நீ, ஆனா பிரஜாவாதாம்ச்ச பாஷசே, ஒன்னும் தெரியல உனக்கு ஆனா அப்படின்னு அங்கேயே சொன்னார்ல. எங்கேயும் மறுபடியும் சொல்றாரு பண்டிதர்களுக்கு இதுல வித்தியாசம் கிடையாது. சொன்னா என்ன ஆகுதுன்னா, நான் பண்டிதனா இருந்தா நான் வித்தியாசம் பார்க்க கூடாது, நான் இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படியே லூப்ல போய் முதல் கேள்வியை டிலீட் பண்ண வேண்டியதுதான். இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் நீ கேட்க கூடாது. ஏன்னா நீ பண்டிதனா இருந்தா உனக்கு இதுல டிஃபரன்ஸே தெரியாது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். எது இந்த ரெண்டுமே எதை வந்து நோக்கி போறதுன்னா ஒரே விஷயத்தை தான் நோக்கி போகுது. உனக்கு பந்தத்திலிருந்து விடுதலை. பந்தம் என்பது என்ன, அறியாமையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அபிமானத்தினால் அபிமானம் தான் பந்தம். இந்த அபிமானம் போறது அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதுதான் விடுதலை. அதனால சொல்றாரு, எத் சாங்கியை பிராபியதே ஸ்தானம் தத் யோகைரப்பி கம்யதே. இது வரதுதான் அதுவும் வரப்போறது. ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு, ஏகம் சாங்கியம் ச யோகம் ச எஃப் பஷ்யதி ச பஷ்யதி அப்படின்னு ஒரு பேசுற மாதிரி யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும் நமக்கு. என்ன சொல்ல வர்றாரு பகவான். என்னப்பா ரெண்டையும் ஒன்னா பாக்குறவனுக்கு இது ஒண்ணும் தெரியுது, இது எங்க கொண்டு போறதோ அதுதான் அங்கேயும் அதான் கொண்டு போறது. நீ பைபாஸ்ல போனா என்ன, நேர் ரூட்ல போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக அவ்வளவுதான் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தையில சொல்லிடுற. அதுக்கப்புறம் தான் இந்த 6, 7 இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எல்லாரும் சந்நியாசம் தான் பெஸ்ட், சந்நியாசம் தான் பெஸ்ட், சந்நியாசம் பெஸ்ட், சந்நியாசம் நல்லது, சந்நியாசிகள் உயர்ந்தவர்கள், இதெல்லாம் யாருமே எதுக்குமே மறுக்கிறதே கிடையாது. நம்ம ரொம்ப ரெவரன்ஷியலா அவளை பார்க்கணும். ஏன்னா அது அந்த லைஃப் ஸ்டைலை கடைபிடிக்கிறதே அவ்வளவு கஷ்டம். அதுக்கு நிறைய ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் ரைட்டு. ஆனா எல்லாருக்கும் அது வாய்க்கிறது இல்லை. அதுக்காக அது வாய்க்காதது தப்பா அப்படின்னு பார்த்தா பகவானே என்ன சொல்றாருன்னா, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் அயோகத்தை. யாருக்கு துக்கம் வரும்? யோக புத்தி இல்லாதவனுக்கு துக்கம். இந்த கர்மயோகத்தை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம ஒருத்தன் சந்நியாசம் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப ரீதிங்கிங் வந்துட்டே இருக்கும். என்ன பண்றது? நம்ம இப்ப படிக்கிறோம், படிச்சா சிலது புரியறது, சிலது புரிய மாட்டேங்கிறது. அப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நமக்கு சரியா வரலன்னா என்ன பண்றது? இப்படி நிறைய ஸ்கெப்டிக்கலாவே இருக்கிற மைண்டா இருந்ததுன்னா சந்நியாசம் எடுத்தா மட்டும் என்ன ஆக போறது? மனசு தானே வேணும். எப்பவுமே மனசுல தானே பந்தமும் மோட்சமும் இருந்து கொண்டிருக்கு. அதனாலதான் சொல்ற, சந்நியாசம் எடுத்துக்கிறது பெரிய காரியம் இல்லப்பா, யோக புத்தி இல்லைன்னா அந்த சந்நியாசம் வேஸ்ட். அதனால யோக புத்தியை தான் முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் கொடுக்கறது. சித்த சுத்தி துவாரா ஞானம், ஞான தியான துவாரா மோட்சம். இந்த சித்த சுத்தியை ஒருத்தனால சம்பாதிக்க முடியாத பட்சத்துக்கு அவன் சன்னியாசத்தை எடுத்துட்டு என்னப்பா பண்ண முடியும்? அவன் ஜிதேந்திரியனா இருக்க முடியாத பட்சத்துக்கு அவனுக்கு சன்னியாசம் வேஸ்ட் தான் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா? 6வது ஸ்லோகத்துல அதை சொல்றார். அடுத்ததுல 7வதுல என்ன சொல்றார்? யார் அந்த யோக புத்தி கொண்டவன்? டெபினிஷன் ஆஃப் அ யோக புத்தி கொண்டவன் எப்படி சொல்றார் அவர்? அவனுக்கு யோக புத்தி கொண்டவனுக்கு என்ன கிடைக்கிறது? யோக யுக்தனாக இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? குருவன் அப்படின்னு லிப்பியத்தி. என்ன வேலை அவன் பண்ணினாலும் சரி, அது ஒண்ணும் அவனை ஒட்டுறதே கிடையாது. அதனுடைய பலன் எதுவும் அவனை ஒட்டுறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு 3 விஷயம் 4 விஷயம் சொல்லி, விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரியக, சர்வ பூதாத்ம பூதாத்மா. சரி, இந்த விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரியக இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் சுத்தாத்மாவா விஷுத்தா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் டெபினேஷன் விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்தாச்சு. ஜஸ்ட் டேர்ம்ஸ் தான் இப்ப சொல்லி கொண்டிருக்கேன். இல்லைன்னா அப்புறம் திருப்பி பெரிய கிளாஸா போயிடாதா? அதனால நம்ம இதெல்லாம் சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா, இத்தனையும் இதுக்குள்ள வந்துடுறது. இதெல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவன் தான் யோக யுக்தன். அந்த யோக யுக்தனுக்குத்தான் கர்மம் பண்ணினா அது ஒட்டுறது கிடையாது. நான் இதெல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம என் மனசுல ஏகப்பட்ட அழுக்கு மூட்டைய சுமந்துண்டு நான் அந்த அழுக்கோடையே எப்ப பார்த்தாலும் ராகத்வேஷங்களோடையும் என்னுடைய விருப்பு வெறுப்புகளை காட்டுறதுக்கான அத்தனை காமக்ரோதாதிகளையும் வளர்த்து கொண்டு இருக்கேன்னு சொன்னா நான் ஜிதேந்திரியனால இருக்க முடியாது. ஆசைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் எப்படி ஜிதேந்திரியனா இருக்க முடியும்? அவன் ஜிதேந்திரியனா இருக்கணும். விஷுத்தாத்மா, சுத்தமான மனமுடையவனாக இருக்கும். விருப்பு வெறுப்பு நீங்கினவனாக இருக்கணும். விஜிதாத்மா, நன்றாக உடலை நன்றாக பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை முறைக்கு அதெல்லாம் தேவையா இருக்கு. அவனுக்குத்தான் சர்வ பூதாத்ம பூதாத்மா அப்படிங்கிறது ஏற்படும்னு பார்த்து சொன்னார் இல்லையா? அதை சொல்லும் பொழுது இந்த இந்த 4 விஷயங்களை விளக்கறதுக்காக தான் அடுத்த 2 ஸ்லோகம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவத்து. இவன் யுக்தனுக்கு எந்த வேலை செஞ்சாலும் நான் பண்ணலையே, யார் பண்ணா? 9வது ஸ்லோகம் 2வது லைன் பார். இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த. எதை வர்த்தந்த? பஷ்யன்னு, ஸ்ருண்வன்னு, ஸ்பிருசன்னு, ஜிக்னன்னு, அஷ்னன்னு, கச்சன்னு, ஸ்வபன்னு, ஸ்வசன்னு, பிரலபன்னு, விஸ்ருஜன்னு, உன்மிஷன்னு, நிமிஷன்னு. எத்தனை காரியம் பண்ணினாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் பண்ணல. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரயன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படின்னு அவனுடைய தாரணை அப்படித்தான் இருக்கு. அவனுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம. குணா குணேஷு வர்த்தந்த இது மத்வா ந சஜ்ஜதி. எங்க? 3வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் 2வது லைன். தத்துவவித்து மகாபாகோ அந்த ஸ்லோகத்துல பார்த்து அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அங்க சொல்லியிருக்கிறது தான் பகவான் இங்க ரீஎம்பசைஸ் பண்ற, ரீஇட்டரேட் பண்ற, மறுபடியும் சொல்றார். எதுக்கு இத்தனை தடவை சொல்றார்? நமக்கு தான் மறந்து போறதே. மோதிரம் படிச்ச உடனே அப்படியே ஏகச்சந்திர கிராகியா என்ன? ராமக்கும் இல்ல, அர்ஜுனனுக்கும் இல்ல. நம்ம அது விஷயத்துல சந்தோஷமா இருக்கலாம். அர்ஜுனனும் ஏகச்சந்திர கிராகி இல்ல, நாமளும் ஏகச்சந்திர கிராகி. அவனுக்கே 4 தடவை ரிப்பீட் பண்றார். நமக்கு 40 தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியது. அதனாலதான் திரும்ப திரும்ப படிக்கணும் ஏன் சொல்றோம்? அங்க சொன்னார், இங்க ஏன் சொல்றார் மறுபடியும்? இடையில என்னெல்லாம் சொல்லியிருக்க, திரும்ப அதை டுவெல் பண்ணதான் நமக்கு அது மைண்ட்ல உட்காரும்.
ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம மைண்ட்லயே எப்ப பார்த்தாலும் இந்த கருத்துகள் உட்கார்ந்து இருக்கிறது, அப்பதான் லைஃபுக்கு அது யூஸ் ஆகும். சும்மா படிக்கிறதுக்காக நம்ம படிக்க போறது கிடையாது. அதனால அடுத்தது என்ன சொல்றார்? இது முடிச்சாச்சு. இந்த இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, இதுதான் அவனுடைய ஆட்டிடியூட். யாரோட ஆட்டிடியூட்? யோக யுக்தனோட ஆட்டிடியூட். இப்ப ஏன் வந்து யோக யுக்தனை பத்தின டாபிக் வந்தது? எது ரெண்டும் ஒண்ணுதான். சந்நியாசம் மட்டும் எடுத்துட்டா போதாது. யோகத்தோட இருக்கணும். அந்த யோக யுக்தன் எப்படி இருப்பான், அதுதான் இத்தனை சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் இப்ப பண்றானே, பஷ்யன் சுண்வன் பார்க்கிறான், கேட்கிறான், எல்லாம் பண்றானே, எத்தனையோ பார்ப்பான். உலகத்துல எத்தனையோ ஒரு பெரிய மலைக்கு போறான். இந்த மலையில இருக்கிற அத்தனை அழகழகான ஒரு சீனரி எல்லாம் பாக்குறான். ஒரே பனியா இருக்கு, ஒரே மலையா இருக்கு, ஒரே நதியா இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறான். ஆசையா இருக்கு அவனுக்கு அதை பார்க்க பார்க்க. என்ன ஆட்டிடியூட்ல பார்ப்பான்? பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியக. ஒரே ஆட்டிடியூட் தான். இது எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்ற ஆட்டிடியூட்ல எதை கேட்டாலும் இது ஈஸ்வரனோட அவன் கெட்ட வார்த்தையா ஒருத்தன் நம்மளை திட்டுறான்னு வச்சுக்கோ, இதெல்லாம் ஈஸ்வரனோட படைப்பு, இப்படித்தான் இருக்கும். அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் அக்செப்ட் இட். எதுவா இருந்தாலும் சரி, இந்த பஷ்யன் சுண்வன் பிரசன்ஸ் இருக்கிறான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈக்குவல் டு பிரம்மன் யாதாய அப்படி போட்டு, என்ன வேலையா இருந்தாலும் சரி, பாக்குறதுல இருந்து, சிரிக்கிறதுல இருந்து, படுத்துக்கிறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, விசர்ஜனம் பண்றதுல இருந்து, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பிரம்மன் யாதாய கர்மம். அது ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யப்பட்ட கர்மங்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் இருக்கான் இல்லையா? அப்பதான் அவனுக்கு லிப்பியத்தே நச பாப்பேன. இந்த வார்த்தை முக்கியம் இல்லையா? அவங்க முன்னாடி என்ன சொன்னார்? குருவன் நப்பின லிப்பியத்தே. ஹவு இட் இஸ் நாட் லிப்பிய, இது ஒட்டிக்காம இருக்கு. அது எப்படின்னா லிப்பியத்தே? அது இங்க சொல்றாரு. அத லிப்பியத்தே நச பாப்பேன. ஏன்னா பிரம்மண்யாதாய கர்மான். நீங்க இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணாதான் இது கரெக்டா புரியுது. அப்ப இது வந்து இப்ப எப்படி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தார்? பத்ம பத்திரம் இவாம்பசா. எப்படி தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாமல் இருக்கிறதோ, தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருக்கிறதோ, அதுபோல இந்த யோக யுக்தனாக இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் ஒட்டமாட்டான், உலகம் அவனில் ஒட்டாது. ரெண்டும் அடக்கக்கூடாது. நான் போய் ஒட்டிண்டாலும் ஈஷிண்டாலும் பிரச்சனை, அது வந்து எனக்கு மேல ஈஷிண்டாலும் பிரச்சனை. ரெண்டும் ப்ராப்ளம் தான் எனக்கு. எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கணும் ஃபோக்கஸ் மைண்ட்ல, ஒன்லி ஆன் டிவைன். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நான் என்ன எதுக்காக நான் என்னோட சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு நான் போக சொல்றீங்களான்னா, அதானே படிச்சுட்டு இருக்கோம் இப்ப நம்ம. நீ சொந்தக்காரங்களை எல்லாம் கடவுளா பாரு, வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படிதான் நீ வந்து பிரம்மன் யாதாயன்னு தான் நீ எல்லாத்தையும் பண்ணணும். அப்படி பண்ணினியானா உன் மனசு வந்து யோக யுக்தனாக இருக்கும். அப்படி பண்ணினியானா உனக்கு எதுலையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. இந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா விருப்ப வெறுப்பு இருக்காது. விருப்ப வெறுப்பு இல்லைன்னா காமக்ரோதாதிகள் வராது. காமக்ரோதாதிகள் வரலைன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. புருவன் அப்படின்னு லிப்பியதே. அப்படிதான் முடிக்கணும். இது மாதிரி சொல்லிட்டே வரார். அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் கூட விளக்குறார். காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியைரப்பி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தையே. அகைன் அங்க ரொம்ப முக்கியம் சங்கம். என்ன சங்கம்? அது நமக்கு பலனில் ஏற்படக்கூடிய சங்கம். எந்த காரியம் செஞ்சாலும் அதனுடைய பலன் எதுவாக இருந்தாலும் அந்த பலனில் எனக்கு நாட்டம் என்பதே கிடையாது. அதுதான் அங்க ரொம்ப முக்கியமானது. அதை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்ன சொல்றார்? யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி. இங்க சங்கம் தியக்த்வாத்ம சுத்தையே, அதோட விளக்கம் தான் அடுத்தது. இந்த சங்கத்தை எதுக்கு நான் விடணும்? நான் ஏன் சங்கத்தை விட்டுட்டு போகணும்? சங்கம்ங்கிறது இங்க என்ன சொன்னேன்? பலனில் ஏற்படக்கூடிய சங்கம். இந்த சங்கத்தை நான் விடுறது எதுக்குன்னா, இதை நீ வந்து விட்டனாதான் உனக்கு சாந்தி கிடைக்கும். எல்லாருக்கும் வேண்டியது என்ன? மனசாந்தி தான் வேணும். மனசு ரொம்ப சாந்தமா சமாதானமா இருக்கும் போதுதான் நாம படிக்கிற விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள நல்லா சீட் போட்டு உட்காரும். எதுக்காக கர்மயோகம் பண்ண சொல்ற? இந்த கர்மயோகத்தினோட முக்கிய பலன் என்ன? ஃபர்ஸ்ட் பலன் என்ன? சித்த சுத்தி. அதுதான் சாந்தி. அங்க முன்னாடி இதுல சொன்னார், 2வது அத்தியாயத்துல. இதுல அசாந்தஸ்ய குத சுகம் கேட்டாரா இல்லையா? இந்த மாதிரி இந்த சாந்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி அயுக்த காமகாரேன பழைய சக்தோ நிபத்தியதே. யாரு வந்து இந்த யுக்தனா இருக்கானோ அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது. யாரு யுக்தனா இல்லையோ அயுக்தக காமகாரேன,
அவன் வந்து ஆசையினால தூண்டப்பட்ட அவன் எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது ஆசையினால் தூண்டப்படுபவன் பலனை எதிர்பார்க்கும் காரணத்தால் அவன் அதில் கட்டுண்டு கிடக்கிறான் அப்படின்னு அதை சொன்னார். அப்ப என்ன பண்ணணும் நானு? அதுக்கு நான் என்னோட இது என்ன, என்னோட கர்மயோகி எப்படி காரியம் பண்ணுவான்? சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி. ஒரு வேலை கூட நான் பண்றேங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நைவ கிஞ்சித் கரோமீதி, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவன் என்ன பண்றான்னா, இந்த 9 வாயில் பட்டினத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறத அழகா சூப்பர்வைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அவ்வளவுதான் அவனோட வேலை. நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்னு நான் காரையன். நான் ஒரு வேலையும் பண்ணவும் கிடையாது, நான் எதுவும் இது பண்ண அனுபவிக்கிறதும் கிடையாது. நான் பாட்டுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். வியூ பண்றேன், வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன், விட்னஸ் பண்ணி கொண்டு என்ன காரியம் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் நான் விட்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது, அப்ப இப்படி இருந்தா அவனுக்கு என்ன கர்த்திருவம் வரும்? இந்த கர்த்திருவமும் கிடையாது, கர்மாவும் கிடையாது. இந்த இடத்துல ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லியிருக்கு. மாயையினால் ஏற்படுவதுதான் இந்த கர்த்திருவம், கர்மம், இதெல்லாமே. இதெல்லாம் நம்ம வந்து சதுரச இந்த இதுல கூட பார்த்தோம், 3வது அத்தியாயத்துல கூட பார்த்தோம். இது வந்து நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு சொன்னார். எப்படி அப்பா நான் மாயினால ஏற்படக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நான் எப்படி வந்து நிகிரகம் பண்ணுவது அப்படின்னு கேட்டார். ஏன்னா சதுரசம் சேஷ்டத்தை சஸ்யாக பிரகிருத்தே ஞானவானபி அப்படின்னு இதெல்லாம் அப்படிதான் நடக்கிறது. நானா வந்து நான் மாயையினால ஏற்படக்கூடிய இந்த காரியங்களை நான் எப்படி நிகிரகம் பண்றதுன்னு கேட்டுட்டு அங்கேயே சொன்னார். அதனால நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய ஸ்வதர்மத்தை மாத்திரம்தான் பண்ணி கொண்டிருக்கணும். அதனால நீ ஸ்வதர்மம் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக அப்படின்னு அங்க சொன்னார். அதனால இங்கேயும் அதே மாதிரிதான் கொண்டு வருவார். நாதத்தே கஸ்யசித் பாபம் நஜைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவக. எப்படி இந்த இதுல சங்கம் ஏற்படுகிறது அவனுக்கு? இந்த சங்கம் ஏற்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்தினால இது ஆவிருத்தமா இருக்கு. இந்த ஞானமானது இது அஜ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனக தேஷாம் ஆதித்யவத் ஞானம். இப்ப ஞான யோகத்தை புகழ ஆரம்பிச்சிட்டார். இப்ப இது வரைக்கும் கர்ம யோகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு, இந்த யோக புத்திங்கிறது எப்படி போகும் அப்படின்னாக்க, எனக்கு நான் காமக்காரேன்னு நான் ஏதாவது பண்ணினேன்னா எனக்கு யோக புத்தி இருக்காது, சாந்தி இருக்காது. அது ஏன் நான் பண்றேன்னா அதுக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நான் போக்கணும்னா அதுக்கு ஞானம் தான் எனக்கு வேணும். ஞானேனது தது அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனக தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். இது வந்து ஒரு சூரியன் எப்படி வந்து எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறதோ அது போல இந்த ஞானமானது எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கிறது. என்னை நன்றாக உணர்வதற்கு இந்த ஞானமானது எனக்கு உபயோகப்படுறது அப்படிங்கிறத சொன்ன. தத் புத்தய தத் ஆத்மானக தன் நிஷ்டாக தத் பராயணாக. எத்தனை விஷயம் சொல்லியிருக்கார். அதையே வந்து அதத் பராயணாக, மோட்சம்தான் எனக்கு மேலான வழி, அதுதான் எனக்கு கோல் அப்படின்னு வைத்துக் கொண்டிருக்கிறவன் அவனுக்கு கச்சந்திய புனராவிருத்தி ஞான நிர்தூத கல்மஷா. அந்த எல்லா அழுக்குகளையும், மனதில் இருக்கும் அழுக்குகளையும் இந்த ஞானமானதுதான் நீக்குகிறது. அதனாலதான் 4வது அத்தியாயத்துல சொன்னார், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்ஸ்னம் ஞானாசினாத்ம. அது இந்த ஞானத்தினால்தான் இதை நீக்க முடியும், வேற எதனாலையும் உன்னால நீக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஞானம் எந்த இடத்துல நமக்கு பிரயோஜனப்படுறது, எந்த சுச்சுவேஷன்ல இந்த ஞானம் பிரயோஜனப்படுறது அப்படிங்கறத இங்க கொண்டு வர. அப்போ இந்த ஞானத்தை வந்து பெற்றவன் எப்படி இருப்பான்? ஞானம் கிடைச்சுடுத்து, குரு கிடைச்சிட்டார், எப்படியோ பகவத் சங்கல்பத்துல என்னுடைய புண்ணியத்தினால ஒரு குரு எனக்கு கிடைச்ச, அந்த குரு சொல்றது முதல்ல எனக்கு புரிஞ்சுடுத்து. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். குரு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப குரு கிடைச்சு குரு சொல்றது எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னத்துக்கு அந்த குரு? புரியாம இருக்கச்சே நமக்கு அதை மாத்த வேண்டாமான்னு வேற டவுட் வந்து. குருவும் கிடைச்சு குரு சொல்றதும் புரிஞ்சுடுத்து அப்படின்னா வித்தியை கிடைச்சிடுத்துன்னு அர்த்தம். இப்ப அந்த வித்தியை பெற்றவன் எப்படி இருக்கான்? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி. எப்படி பார்ப்பார் அவர்? ஒரு ஞானத்தை அடைந்தவர் பண்டிதர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பார். ஒரு நல்ல படித்த பிராமணனாக இருந்தாலும் சரி, வினயத்தோடு இருக்கக்கூடிய நல்ல படித்த ஒரு பிராமணனாக இருந்தாலும் சரி, கவி
இது ஒரு பசுமாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஹஸ்தினி இது யானையாக இருந்தாலும் சரி, சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்சின. நாயையோ நாயை சாப்பிடுறவனோ எல்லாருமே எல்லாம் ஒண்ணுதான். அப்படி என்னத்தை பாக்குறாரு? அப்படி எல்லாத்தையும் ஒண்ணுங்கிற என்னத்தை பாக்குறாரு? நிஜமாவே இது எல்லாத்தையும் நிக்க வச்சா எல்லாம் ஒன்னாவா இருக்கு? இல்ல. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? முன்னாடி சொன்னார் இல்லையா? அந்த ஞானத்தினால் ஞானம் இருக்கிறதுனால இந்த அஜான பூதமாக இருக்கக்கூடிய இந்த அனாத்ம விஷயங்கள்ல அவருடைய கவனமானது செல்லுவதே இல்லை. அதனால அவரால் அதை நன்றாக பார்க்க முடிகிறது அப்படின்னு. இப்ப அடுத்தது சொன்னார், இகைவ தைர்ஜித சர்க்கோ ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனக. இத இங்கேயே இப்பவே அனுபவிக்க முடியும். இந்த சமயம் சொல்லும் போதே இது புரியுது. இதுக்குன்னு ஒரு தனியா போய் இமயமலையில உட்காந்து தியானம் பண்ண சொல்லல கிருஷ்ணர். நம்மளா பண்ணினா அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்குன்னு நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இத படிச்சு உனக்கு இது புரிஞ்சுடுத்துனாலே போதும். இகைவ தைர்ஜித சர்க்கோ ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனக நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா. அந்த பிரம்ம சிந்தனையிலேயே அந்த மனமானது நிலைத்து இருக்க வேண்டும். நிலைத்து இருந்து ஆகணும் அவனுக்கு. இதுல இங்கேயே இப்பவே அந்த ஞானம் கிடைத்து விட்டது என்றார். அப்ப அவனுடைய இது எப்படி இருக்கணும்? ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, பிரகிருஷ்யேத். எதுக்கு எடுத்தாலும் ஆஹா இது கிடைச்சிருத்தா, எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், எனக்கு தான் கிடைச்சதுன்னு கடந்து குதிக்க கூடாது. எதுவும் கிடைக்கலன்னா, ஐயோ எனக்கு கிடைக்கலையே, இத்தனை பேர் கிடைச்சிருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லையே. நான் சும்மா அந்த கிடைக்கலையேங்கிற ஒரு வேர்டு தான் போடுறேன். அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை சப்ளை பண்ணிக்கணும். பிடிக்கிறதுங்கிறதே ஒண்ணு இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பி வெரி ப்ரிசைஸ். எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கணும்ன்ற அந்த லிஸ்டே எடுத்துடணும் முதல்ல. எல்லா விஷயம் பகவானுடைய படைப்பு தான். எல்லா விஷயமும் எனக்கு இந்த அனுபவத்திற்கு கொடுக்கப்பட்டது. அனுபவம் எதுவுமே உண்மை அல்ல. எல்லா அனுபவங்களும் சிறிது காலம் இருந்து பின்னர் மாறக்கூடியவை. எந்த அனுபவமும் நிலையானது அல்ல. அனுபவிப்பவன் அனுபவங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய நானே நிலையான. எனக்கும் அந்த அனுபவமானது என்னை சேர்ந்தது அல்ல. அந்த அறிவு எனக்கு இருக்கு. இவ்வளவு நுண்மையாக அந்த மனமானது சிந்திக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது எதா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த சுச்சுவேஷனும் நம்மளை பாதிக்காது. இதுக்கெல்லாம் பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும். வெகுளாமை, இன்னா செய்யாமை எல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? இதெல்லாம் நமக்கு பாதிக்க கூடாது. இந்த அறிவு இருந்தாதான் பாதிக்காது. வெறும்னா அதை மட்டும் படிச்சா பாதிக்காமலாம் இருக்காது. இந்த அறிவோடு இது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுவும் அதுவும் சேர்ந்து இருந்ததுனாதான் எந்தெந்த இடத்துலலாம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் நான் என்னை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணுங்கிறதே எனக்கு முதல்ல தெரியும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப டுகெதர் வித் ஈச் அதர் போக வேண்டிய ஒரு விஷயமாக அதெல்லாம் இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்ற, ஞானியினுடைய இது எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு புரியும். சித்தப்பிரஜ்ய லட்சணத்தோட ரொம்ப ஒத்துப்போகும். முன்னாடியும் சொல்லியிருக்கேன், சித்தப்பிரஜ்ய லட்சணம் மாத்திரம் சித்தப்பிரஜ்ய லட்சணம் கிடையாது. அது டிஃபைன்டுன்னு சொல்லியிருக்கு. அதை தவிர இங்க சொல்லக்கூடியது எல்லாமே சித்தப்பிரஜ்ய லட்சணமாகத்தான் நாம எடுத்துக்கணும். பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்பிய நோத்விஜேத் பிராப்பிய சாப்பிரியம் ஸ்திர புத்தி ரசம் மூடக பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதக. அந்த பிரம்மஸ்திதியிலேயே எப்ப பாரு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அவனுடைய மனம். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு உபாயம். என்ன பண்ணணும்னாலும் நீங்க பகவான மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சரை நம்மளால பார்க்கவே முடியாது. இதா இருக்கணும். அதுக்கு ஒரு உபாயம். இது இப்படி இருக்கு, அது ஏன் இருக்கு எல்லாம் சொல்லிடுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொல்ற சம்மரி பூரா ஆல்மோஸ்ட் ஐ எம் டேக்கிங் த என்டையர் சாப்டர் ஃபார் யூ. எதுக்குன்னா நிறைய கேப் விட்டாச்சு. நிச்சயம் எல்லாமே அவுட் ஆஃப் த மைண்ட் போயிருக்கும். என்னதான் நீங்க தினமும் திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணிட்டு இருந்தாலும் கருத்துகள் மைண்ட்ல இருக்குமா அப்படிங்கிறது ஒரு 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 சிரவணத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால நான் இன்னொரு தடவை இது எல்லாத்தையும் ப்ரஷ் அப் பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு, பாக்கிய ஸ்பர்ஷேத் வசக்தாத்மா விந்தத்யாத்மனி எத் சுகம் ச பிரம்ம யோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஸ்மதே. நீ என்ன விஷயங்கள் பாக்கியத்துல இருக்கோ அதெல்லாம் பாக்கியத்திலேயே விடு. அது தூக்கின்னு உள்ளுக்குள்ள சொருகாது. தேவையே கிடையாது. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே விட்டு. எதோடையும் ஒட்டிக்க கூடாது. ஏகி சம்ஸ்பர்ஷா யோகா துக்க யோனே ஏவத்து. ஏன் ஒட்டிக்க கூடாது? ஏன் எதையும் எனக்குள்ள இழுத்துக்க கூடாது? இந்த இது பழமொழி ஒண்ணு சொல்லுவாளே, வேலியில போற ஓடான தூக்கி மடியில விட்டுண்ட கதை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம தூக்கி வச்சுட்டு இங்க வச்சு இங்க மடியில போட்டோம்னா அது சும்மா இருக்குமா? நம்மள கடிக்கத்தான் கிடைக்கும்.
அது மாதிரி பொருட்கள் இருக்கத்தான் இருக்கு, உலகத்துல எல்லா விஷயங்களும் இருக்கத்தான் இருக்கு, மனிதர்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரோடனும் நாம உறவாடணும்னு நினைச்சோம்னாலும், இந்த பொருள் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னாலும், இந்த இடங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துடணும்னு நினைச்சோம்னாலும் நடக்குமா? நடக்காதே. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கணும்? அது ஆசையை வளர்த்துப்பானே, அவஸ்தைப்படுவானே. வெளியில இருக்கிறது வெளியிலயே இருக்கட்டுமே. உள்ளேயே கோடி கோடி குட்டி கிடக்கும் போது அதை பாரு அப்படிங்கிறார் பகவான். அது சொல்றார். என்ன சொல்றார்? ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்க யானே யோனியே. என்னவா இருந்தாலும் அப்பா, வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது துக்கத்தினோடு கூட சேர்ந்ததுதான். துக்க யோனைய, அதுல துக்கம் தான் இருக்கு. அந்த துக்கத்தினுடைய என்ன சொல்ற ஆதாரமாக அதெல்லாம் இருக்கு. அது கொடுக்கறதே துக்கம் தான் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு இருக்கு நமக்கு? அந்த துக்கத்தை தரக்கூடிய விஷயங்களை நாம நீக்கி வைக்கணும். சரி, எப்பங்க நீக்கி வைக்கலாம்? டாக்டர் சொல்லிடுவாரு, கொஞ்ச நாள்ல போயிடுவாரு, எல்லாரும் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீக்கி வைக்கலாமா? அப்பெல்லாம் நீக்கி வைக்க கூடாது. எப்ப பார்த்தாலுமே இந்த சிந்தனை தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? பகவான் சொல்ற. சக்னோதீகைவ யசோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனா. ஷரீரத்தை விடுவதற்கு முன்பு வரையில் அப்படின்னா என்ன? இப்ப தெரிஞ்சுட்டோமா? இப்பேலேந்து நம்மளுடைய எண்ட் டேட் வருதே, அந்த எண்ட் டேட் வரைக்கும் இந்த புத்தியில தான் இருக்கணும். ந துவேஷ்டி ந காங்க்ஷதி நேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந துவேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. இதே அத்தியாயம் தான் 3வது ஸ்லோகம். அதை தெரிஞ்சுக்கோப்பா, அவன் தான் நான் சொல்ற ஆள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதை நாம லைஃப் லாங் பிராக்டிஸ் பண்ணணும். எதன் மீதும் விருப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடாது. எதற்காகவும் நாம எந்த இருமைக்காகவும் நாம துவண்டு விடக்கூடாது. சுகம் நம்ம வரணும், நமக்கு சுகத்தை நாம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, அந்த மோக்ஷம் அப்படிங்கிற அந்த மேலான சுகத்தை நாம அறியணும்னு சொன்னா அப்ப நமக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? யோந்த சுகோந்தர் ஆராமக ததாந்தர் ஜோதிரேவ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதி கச்சதி லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மானக சர்வபூத ஹிதே ரதாக. அப்படிப்பட்ட ஒரு ஞானியானவன் எப்படி இருப்பாங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. சர்வபூத ஹிதே ரதாக. திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஞான். எனக்கு தான் விருப்பு வெறுப்பே இல்லைன்னு சொன்னா அப்ப எனக்கு யார் மேலேயுமே ஒரு வெறுப்பே வராதுல்ல. எல்லார்கிட்டயுமே ஒரு ரமிக்கக்கூடிய ராமனை பத்தி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ரமிக்கக்கூடிய ஒரு தன்மையானது எனக்கும், நானும் அது மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் பகவான் இங்க சொல்லி நமக்கு இது பண்ற. காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதச்சேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம். இப்பவே இந்த பிறவியிலேயே முடியறது இதெல்லாம். சும்மா என்னமோ நம்ம ஏதோ நான் படிச்சுட்டேன், இன்னும் எனக்கு எந்த பிறவியில கிடைக்குமோ இந்த வார்த்தை மட்டும் சொல்லவே கூடாது. இந்த பிறவியிலேயே இப்பவே கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்ப இகைவ தயிர் ஜித சொர்க்கம்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது இங்கேயே இப்பவே கிடைக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வார்த்தைகளை கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு டவுட்ஸே வராது. எனக்கு பர்த்தே கிடையாது, நான் பிறக்கவே இல்லை, பிறந்ததுண்டானால் அன்றோ பிறகு சாவதுதான் உண்டாம், பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மம் ஆகிய நானே அப்படின்னு சொல்றார். யாரு? தாண்டவராய சுவாமிகள் கடைசியில கைவல்ய நவனிகள். நான் பிறக்கவே இல்லையா? பிறப்பு இறப்பு என்பதே ஒரு மாயை, மாயையின் தோற்றம் என்பதே மாயை. அப்ப நான் வந்ததும் மாயை தான். இந்த உடல் நான் என்று சொன்னால் இந்த உடல் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த உடல் மாயை தான். மாயினால் ஏற்பட்ட உடல் மாயினால் அழிந்து போகிறது. பஞ்சபூத சேர்க்கை, இந்த உடல் பஞ்சபூத விசர்ஜனம் ஆகும் பொழுது அழிந்து போகிறது, அவ்வளவுதான். இதுல என்ன நான் போய் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறது? இதுக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட் கற்பிக்கும் போதுதான் இதை சேர்ந்ததுல எல்லாம் அட்டாச்மெண்ட் வருது. அதனால இது எல்லாத்தையும் நம்ம எப்படி விடணுமோ அப்படி விட்டுடணும், கொஞ்சம் கொஞ்சமா. அதைத்தான் இங்க சொல்றார். காமக்ரோத வியுக்தானம் அபிதோ பிரம்ம நிர்வாணம். இப்பவே அது கிடைக்கிறது உனக்கு. ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் வாக்கியான் சக்ஷுச்சைவாந்தரே புருவோ. இங்க இடத்துலதான் அடுத்த அத்தியாயத்துக்கான அடித்தளத்தை போடுறது பகவான். இப்ப இப்ப இத என்னோட முயற்சி இதுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி பகவான் நம்மளை கூட்டிட்டு போறாருன்னு நீங்க பாக்கணும். இது இந்த விஷயத்துல நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படியோ நீ பிராக்டிஸ் பண்ணி முன்னுக்கு வந்துக்கோ அப்படின்னு சொல்லணும். இதை நான் எப்படி அசமிலேட் பண்றது? 5 அத்தியாயத்துல பகவான் 5 அத்தியாயம் ஆயிருக்கு, அதுல 4 அத்தியாயம் வச்சுக்கோங்க. 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல இருந்துதான் உண்மையிலேயே உபதேசம் ஸ்டார்ட் ஆகும்.
ஞானத்தை சொல்லி பிறகு கர்மத்தை சொல்லி பிறகு கர்ம யோகத்தை சொல்லி ஞான கர்ம சந்நியாசத்தை சொல்லி திரும்ப சந்நியாச யோகத்தை சொல்லி அத்தனையும் சொன்ன பகவான் இந்த கருத்துகள் உண்மயம் ஆகுவதற்கு நீ என்ன பண்ணணும்? அதுக்குதான் அடுத்த அடுத்த ஒரு அத்தியாயத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதே அதுக்குதான். நீ போய் ஒரு தனியான இடத்துல உட்கார்ந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயம் பாக்கிய ஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மான்னு சொன்னாரே, இங்க கூட சொன்னாரு. பாக்கிய ஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் சொன்னாரே. எப்படி பாக்கியத்துல இருக்கிறத பாக்கியத்திலேயே வைக்கிறது? நான் என்னுடைய கண்களை உட்புறமாக திருப்பிக் கொண்டு இந்த புருவங்களுக்கு மத்தியில் நான் என்னுடைய கவனத்தை வைத்து, அதாவது என்னை உள்முகமாக நான் ஆக்கிக் கொண்டு வெளிப்புறங்களில் இருப்பதை அங்கேயே விட்டுவிட்டு என்னுடைய மூச்சு எப்படி போகிறது என்பதை நன்றாக கவனித்து பார்த்து அதன் மூலமாக நான் அதனுடைய ஒரு சமத்துவத்தை, மூச்சுல ஒரு சமத்துவத்தை முதல்ல கொண்டு வந்து, மூச்சு சமத்துவமானாலே மனசு சமாதானமா இருக்கும். நம்ம ரொம்ப டர்புலன்ஸ் எல்லாம் இருந்தா குறைஞ்சு போயிடும். அந்த பிராணாயாமத்துக்கு அவ்வளவு ஒரு பலன் இருக்கு. முறையாக பண்ணினா அதுக்கு நிறைய பலன் இருக்கு. அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறார். அதை பண்ணிட்டு என்ன பண்றது? வெறும்னு அந்த பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிக்கொண்டே இருக்கிறதா? இல்ல. என்ன சொல்றார்? யதேந்திரிய மனோபுத்திகி முனிர் மோக்ஷ பராயணாக. இங்கேயும் மறுபடியும் பராயணாக சொல்லியிருக்க. இங்க முன்னாடியே ஒரு தடவை இந்த தத்பராயணாக என்ன சொன்னார்? இங்க 17ஆவது ஸ்லோகத்துல தத்பராயணாக, இங்கேயும் சொல்றார் மோக்ஷ பராயணாக. மோக்ஷம்தான் அவனுக்கு கோல் அப்படின்னு இருக்கக்கூடியவன் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணினவனாக இருக்கணும். இந்திரியம், மனம், புத்தி எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணி எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பயத்தை விட்டவனாக, காமத்தை விட்டவனாக, குரோதத்தை விட்டவனாக, எப்பொழுதும் ஒரு விடுபட்ட நிலையிலேயே முக்தனாக அவன் இருக்க வேண்டும். அதற்கு இந்த தியான பயிற்சி அவனுக்கு உதவும். அப்ப இந்த தியானத்தை யார் மேல பண்றான்? போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் விச்சதி. இந்த சாந்தி எங்க கனெக்ட் பண்ணணும்? இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். முன்னாடி நம்ம இதுல சொன்னாரே, யோக யுக்தோ விசுத்தாத்மா, அந்த இடத்துல வந்தது இல்லையா? யோக யுக்தனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொன்னார் இல்லையா? அந்த சாந்தி. யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி. இந்த சாந்திங்கிறது எங்க கிடைக்கிறது, எப்ப கிடைக்கிறதுனா, முறையான இந்த கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணி இந்த தியான பயிற்சியை சரியான வகையில் பண்ணும் பொழுது அப்பதான் இந்த சாந்தியானது கிடைக்கும். இந்த சாந்திங்கிறது போக்தாரம். இதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறது யாரு? நான் என்னுடைய செயல்கள் எல்லாம் பிரம்மன் ஆதாயன் பண்ணியிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறவர் யாரு? பகவான். யஜ்ய தபசாம், நான் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லா கர்மங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது யாரு? பகவான். அவருக்காக தான் நான் இதை பண்றேன். தபஸ், என்னுடைய தவங்களுக்கெல்லாம் நான் யாரை குறித்து தவம் செய்கிறேன்? பகவான். சர்வலோக மகேஸ்வரம், இந்த காரண பிரபஞ்சத்தின் அபிமானியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனையே நான் எப்பொழுதும் சதா நினைத்து கொண்டு முறையாக அறிந்து, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய நேச்சர் என்ன? சுஹ்ருதம் சர்வபூதானாம், எல்லா விதமான பூதராசிகளுக்கும் சுஹ்ருதனாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் நன்மை செய்பவனாக இருக்கிறார். அதுதான் இறைவனுடைய லட்சம். அந்த இறைவனை நான் எப்பொழுதும் மனதில் விடாமல் சிந்தித்து இந்த தியான பயிற்சியை நான் கர்மயோகத்தோடு கூட நான் செய்யும் பொழுதுதான் இந்த ஞானமானது எனக்கு சாந்தியை தரும் அப்படிங்கிறது. சாந்தி ருச்சதி அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறார். இதனால என்ன நமக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் அத்தியாயத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு. இப்ப நமக்கு அர்ஜுனனுக்கு அடுத்தது இத சொல்லி ஆகணும். தியானம் எப்படி செய்வது, இந்த தியானத்தினுடைய பலன் என்ன, தியானத்துல என்ன இடைஞ்சல் வரும், இடைஞ்சல் வந்தா அவன் யோக பிரஷ்டன் ஆயிட்டான்னா அவன் கதி என்ன, தியானத்துல வரும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு ஏற்படுமே, அந்த சோர்வை எப்படி வெல்வது, இவ்வளவு விஷயம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல படிக்க போறோம். இந்த அளவுல நாம இந்த சம்மரி ஆஃப் திஸ் 5th சாப்டர், ஆல்மோஸ்ட் என்டையர் 5th சாப்டரோட எல்லா ஸ்லோகத்துக்குமான பொருளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு திரும்ப சொல்ற மாதிரி ஒரு ரீசன் என்னன்னா, லாங் கேப். இல்லைன்னா நான் ரொம்ப இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகம் வரைக்கும் இதுதான் டீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போயிருப்பேன். பட் இந்த அக்கேஷன் நமக்கு ரொம்ப கேப்க்கு அப்புறம் நம்ம பண்றதுனால ஐ தாட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு நான் இந்த மாதிரி இந்த சம்மரியை பிளான் பண்ணேன்.
இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் நாம அடுத்த சத்சங்கத்துல 6வது அத்தியாயத்தினுடைய துவக்கத்தை நம்ம முகவுரையை பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கான பொருளை எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. புவனேஸ்வரி சொல்றேன். ஸ்ரீ குருப்பியோ நமக.